கங் கணபதியே நம. அனைவருக்கும் வணக்கம். கந்த புராணத்தின் இந்த பதிவை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இச்சா சக்தியாகிய வள்ளியும் கிரியா சக்தியாக தெய்வானையும் விளங்க ஞானவேல் தாங்கி மயில் வாகனத்தில் வலம் வரும் முருகப் பெருமானை நம் மன வாகனத்தில் ஏற்றி வைப்போம். 16 பேறுகளையும் தன் 12 கைகளாலும் வாரி வழங்குவான் நம் வடிவேலன். கந்த புராணம் 6 தக்ஷகாண்டம். அதில் 7 தாக்ஷாயணி திருமணமும் தக்ஷனின் கோபமும். விஷ்ணு முதலான தேவர்கள் அனைவரும் மகேஸ்வரனை வணங்கி அவர் மீது மலர்களை தூவி மகிழ்ந்தார்கள். திருமண பெண்ணான தாக்ஷாயணியின் மீது லட்சுமி, சரஸ்வதி முதலான தேவிகள் நறுமணம் கமழும் மலர்களை வாரி இறைத்தார்கள். அந்தணோத்தமர்களின் மந்திர ஒலிகளோடு இனிமையான வாத்திய கருவிகளின் முழக்கமும் பெருமளவில் எழும்பியது. அப்போது கின்னரர்கள் இன்னிசை கானம் பாட நடன மாதர்களான ரம்பை, திலோத்தமை ஆகியவர்கள் அதி அற்புதமாக நடனமாடினார்கள். பிரம்மா, விஷ்ணு முதலான சகல தேவர்களும் மகேஸ்வரனின் மலரடிகளை வணங்கி துதித்தார்கள். அச்சமயத்தில் மகேஸ்வரனின் திருவடி தாமரைகளில் தக்ஷனின் மனைவியான வேதவள்ளி நீர் வார்க்க அந்நீரினால் அப்பாதங்களை தக்ஷன் அலம்பினான். பிறகு அவன் மலர்களால் அப்பெருமானுக்கு விதிமுறைப்படி பூஜைகள் செய்து தம் பெண்ணை கன்னிகாதானம் செய்து கொடுத்தான். பிரம்மதேவன் அக்னி வளர்த்தும் ஹோமம் செய்ய மகேஸ்வரன் கௌரி தேவியினுடைய தாமரை புஷ்பம் போன்ற மிருதுவான கரத்தை பற்றினார். அப்போது மகாவிஷ்ணு முதலான தேவர்கள் மங்களமான வேத கோஷங்களை முழங்கினார்கள். அச்சமயத்தில் மாப்பிள்ளை கோலத்தில் இருந்த பரமசிவன் சட்டென்று மறைந்து விட்டார். அதை கண்ட கௌரி தேவி அளவு கடந்த துயரமடைந்து லட்சுமி, சரஸ்வதி முதலான தேவ மாதர்களோடு கண்களில் நீர் ததும்ப தனது தாயின் அந்தப்புரத்திற்குள் சென்று கோவென்று பல தடவைகள் கதறி அழுதாள். அவளை சமாதானப்படுத்துவதற்காக லட்சுமி, சரஸ்வதி, வேதவள்ளி ஆகியவர்கள் அங்கு வந்து, கௌரி, நாம் செய்துள்ள தவற்றின் காரணமாகவே அந்த பரமசிவன் திடீரென்று மறைந்து போய் விட்டிருக்கிறார். ஆகையால் நீ உன் மனத்துயரத்தை அடக்கிக் கொண்டு அவரை தவத்தின் மூலமாக திருப்தி செய்ய முயற்சி செய் என்று கூறினார்கள். அவர்களுடைய அறிவுரைப்படியே கௌரியும் தன் மனவேதனையை ஓரளவு அடக்கிக் கொண்டு தன் தவசாலையை அடைந்து மீண்டும் கடுமையான தவம் செய்வதில் முனைந்தாள். பரமசிவன் மறைந்தவுடன் பிரம்மா, விஷ்ணு முதலான தேவர்களும் முனி சிரேஷ்டர்களும் அளவு கடந்த துயர சாகரத்தில் மூழ்கியவர்களாக, இந்த தக்ஷன் மிகுந்த பாவம் செய்திருப்பதனால்தான் ஸ்ரீ பரமசிவன் இங்கு காட்சியளித்தும் நமக்கெல்லாம் ஆசி கூறி அருள் புரியாமல் திடீரென்று மறைந்து போய் விட்டாரோ, அல்லது நம்மிடத்தில்தான் ஏதாவது குற்றம் குறைகள் இருந்து அதன் காரணமாகத்தான் அவர் மறைந்து விட்டாரோ என்று பலவாறாகவும் எண்ணி துயர மேலீட்டால் தலை குனிந்து நின்றார்கள். அப்போது தக்ஷன் தானும் மனம் வருந்தியவனாக கல்யாண மண்டபத்திலிருந்த அத்தேவர்களை நோக்கி, அமரர்களே, அந்த பரமசிவன் திடீரென்று மறைந்து போனதற்கு என் மீது ஏதாவது குற்றம் கண்டீர்களா? அந்த பரமசிவன் பாதி கல்யாணம் நடந்து கொண்டிருக்கும் போதே அதை கெடுக்கும் விதமாக எங்கோ திடீரென்று மறைந்து போய்விட்டார். இவரை என் மாப்பிள்ளையாக இருக்கும்படி யார் கேட்டுக்கொண்டார்கள்? அஜகலத்தின் எலும்பால் செய்யப்பட்ட வில்லை ஏந்தியவனும் தன் தாய் தந்தையரை அறியாதவனும் சதா காலமும் சுடுகாட்டிலேயே சுற்றித் திரிபவனும் சுத்தமென்பதே இல்லாதவனுமாகிய அந்த பரமசிவன் என் மகளை தானாகவே விரும்பி மணந்து கொள்ள நினைத்து அந்தண வடிவம் தரித்து வந்தான். என் மகளிடம் அந்த வஞ்சகன் பேசி
என் மகளின் கையை பிடிக்க அவளிடம் தானாகவே வேண்டி நின்றான். அதனால் அக்கொடியவனை நானே இங்கு அழைத்து வந்து தேவர்களாகிய உங்கள் முன்னிலையில் அவனுக்கு என் அருமை புத்திரியை முறைப்படி பாணிக்கிரகணமும் செய்து கொடுத்தேன். ஆனால் மூர்க்கர்களுக்கு தலைவனான அந்த சுடுகாட்டு கூத்தாடியோ பாதி கல்யாணத்தில் திடீரென்று எங்கோ மறைந்து போய் இந்த சபையில் நமக்கெல்லாம் பெருத்த அவமானத்தை விளைவித்து விட்டான். அவரவர் பிறவி சுவாபம் அவரை விட்டு அவ்வளவு சீக்கிரம் போய்விடுமா? அதனால் அந்த சிவன் கிழவேதியன் வேஷம் போட்டு இந்த கெட்ட பெயரை உண்டாக்கி விட்டான் என்று கூறினான். பிறகு அவன் அத்தேவர்களையெல்லாம் அவரவர் இருப்பிடங்களுக்கு அனுப்பி வைத்து மகேஸ்வரனிடம் அளவு கடந்த கோபம் கொண்டவனாக காலத்தை கழித்து வந்தான். ஓம் சரவண பவ. எண்ணிய பொருளை அருளச் செய்யும் கந்த புராணத்தை காதலுடன் இப்புவியில் படிப்போர் கேட்போர் நினைப்போர் யாவரும் பசு பத்தினி உறவினர் புத்திரன் ஆகிய அனைவரோடும் ஆனந்த வாழ்வை வாழ்ந்து இந்திரனைப் போல தலைமைத்துவமும் இன்பமும் மிக்க வாழ்வையும் வாழ்ந்து இறுதியில் பரமானந்த நிலையாகிய சிவபத பேரும் பெறுவர். வேலும் மயிலும் சேவலும் துணை. கந்த புராணத்தின் தொடர்ச்சியை தொடர்ந்து கேட்க நமது ஆர்கேஎன் காலம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானையும் கிளிக் செய்யுங்க. இந்த பதிவினை நமது ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் மற்றும் புராணங்களை கேட்க விரும்புபவர்களுக்கும் ஷேர் செய்யுங்க. பிடித்திருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து கேட்பவர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி. நாளையும் வருவான் நமது வடிவேலன்.